Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இந்த saree வந்து ஒரு சாஃப்ட் silk மாதிரி இருக்கு. கொடுத்திருக்கிறவங்க வந்து நம்ம தேனிக்காரவங்க மிருதுன் ஒரு பொண்ணு. நம்ம ஃப்ரெண்ட் தான். கொஞ்சம் டிஃபரண்டான மெட்டீரியல்ல இருக்கு saree. இது வந்து full plain saree தான். ஆனா கீழ border portionல வந்து இந்த மாதிரி வருது. இந்த இது ஒரு மாதிரி பட்டப்பட்டையா வருது. பிங்க் கலர் ராணி பிங்க் மாதிரி இருக்கு. பர்பிளும் பிங்க்கும் கலந்த ஒரு கலர் இது. இதே கலர் தான் வந்து பல்லு டிசைன். பல்லு வந்து அதுவும் பிளைன் தான், வெறும் லைன்ஸ் மட்டும் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு நீட்டான saree. பிளவுஸும் வந்து இதே கலர்ல, இந்த பல்லுவோட கலர்லயே பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதுல அவங்க வந்து இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற அந்த ப்ரூச் ஒர்க் அது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் சிம்பிளா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு தைக்கிற வேலை நமக்கு வராது, அதனால பிளவுஸ்லேயே ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் தான். இது மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் டிராயிங் வந்து ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் நான் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் 2, அப்புறம் ஒரு ஹாஃப் ஃப்ளவர் அந்த மாதிரி ஒரு டிராயிங் பண்ணியிருக்கேன். இடையில கொஞ்சம் லீவ்ஸ் ஃபர்ன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் தான் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்லீவ் பண்ணும்போது இது அப்படியே வந்து இன்னொரு தடவை ஒரு ட்ரேசிங் மாதிரி எடுத்துட்டு அடுத்த ஸ்லீவ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து என்னென்னதை காட்டுறேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான கலர். ஒரு ஷேடில் பார்த்தா கிரே மாதிரி இருக்குது, இன்னொரு ஷேடில் பார்த்தா ப்ளூ மாதிரி இருக்குது. ரெண்டும் கலந்து ஒரு லாவெண்டர் ஷேடாகவும் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் இந்த சாரி. ஒரு மாதிரி டபுள் ஷேடட் கலருங்கிறனால இதுக்கு எக்ஸாக்ட் மேட்சிங் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப அவைலபிளாக இல்லை. பட் ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் ஆகிறது வந்து இந்த பெட்டல்ஸ் இருந்தது நம்மக்கிட்ட. இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பெட்டல்ஸ், இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். அண்ட் இது வந்து மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்குது, கிரே கலரில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் லாவெண்டர் ஷேடில் இருக்குது. அந்த சாரியோட கலருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகி இந்த பிளவுஸோட கலரோட ஷேடும் அதில் வருது. இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், ரெயின்போ ஷேடில் இருக்குது. அந்த மல்டி கலரில் ஒரு கலர் தெரியும்ல, அந்த மாதிரி ரெயின்போ ஷேடில் இருக்குது. இது வந்து ஒரு மேட் ஃபினிஷாகவும் இல்லாமல் ஒரு ஷைனியாகவும் ஒரு மாதிரி பெட்டல்ஸ் நல்லா இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பெட்டல்ஸ். இதுதான் நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம சீனி பாசி ஆன்லைன் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது, இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுவும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது போக நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். போலன்ஸ் பண்ணுறதுக்கு 0.3 mm ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த ரவுண்ட் பீட்ஸ், இது வந்து ஒரு கிரே ஷேடில் வருது இல்லையா, இந்த ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது போக இது வந்து கிளாஸ் டைப்பில் இருக்கிற ரவுண்ட் பீட்ஸ், இதுவுமே வந்து நம்ம சீனி பாசி ஆன்லைன் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதோட சேர்த்து கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்றதை காட்டுறேன். இந்த ஃப்ளவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மல் நீடில் த்ரெட் எடுத்திருக்கேன். நம்பர் 7 நீடலும் இது கிரே கலருக்கு மேட்சாக த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பெட்டலாக அரேஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து நான் 5 பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த பெட்டல் வைக்க போகிறோம். இதுக்கு அடுத்து இது சின்ன பெட்டல் வைக்க போகிறோம். இது கொஞ்சம் பெருசுங்கிறனால அவுட்டர் லேயருக்கு பெரிய பெட்டல். இதில் வந்து ஒரு சைடு மட்டும் தான் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸ்லையும் நிறைய இதில் வந்து இந்த மாதிரி ஒன் சைடு ஹோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவராக இருந்துச்சுன்னா சென்டரில் ஹோல் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம 2-3 ஸ்டிச் போட்டு இதை அட்டாச் பண்ணிக்கலாம். 1, அப்புறம் சைடில் இந்த சைடில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகாமல் நல்லாயிருக்கு. நான் ஒரு பெட்டலுக்கும் 3 ஸ்டிச் போட போகிறேன். அதாவது இந்த ஹோலோட 2 சைடில் ஒன்று, அப்புறம் சென்டரில் ஒன்று. இதே மாதிரி இந்த 5 பெட்டலை இங்கே அரேஞ்ச் பண்ணி முடிச்சிடலாம். வைக்கும்போது அடுத்தடுத்துன்னு இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஓவர்லாப் ஆகிற மாதிரி இது இப்படி இதை ஒட்டி அடுத்தது இப்படி வர மாதிரி. ரொம்ப பக்கம் வேணாம், ஏன்னா நம்ம உள்ள இன்னொரு லேயர் வைக்க போகிறோம். அதனால இந்த மாதிரி வச்சு ஒன்று நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸ் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி ஃப்ளவர் ஃபார்மேஷன் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பண்ணது 5 பெட்டல்ஸ் பண்ணேன் இல்லையா. மேலே சின்னதாக இருந்ததுக்கு 3 பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். இந்த பெரிய ஃப்ளவருக்கு 7 பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் லேயர். இதுக்கப்புறம் செகண்ட் லேயருக்கு வந்து இந்த கிரே கலர் கொண்டு வரலாம். இந்த மாதிரி டபுள் ஷேட் பண்ணும்போது தான் வந்து அந்த சாரி கலருக்கு மேட்ச் ஆகுது. ஸோ இதில் வந்து சின்னதுங்கிறனால இதுக்குள்ள ஒரு கிரே கலரில் ஒரு 3 பெட்டல் மட்டும் வைப்போம். இந்த மாதிரி 3 வைக்கலாம். இதில் வந்து 1 மட்டும் வைக்கலாம் இந்த சென்டரில். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி அட்டாச் பண்ணுமோ அதே மெத்தடில் தான் இதுவும் அட்டாச் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக இது ட்ரை பண்ணி அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நம்ம முதல் பண்ண மாதிரியே தான், சைடில் இருந்து 2, சென்டரில் 1 ஸ்டிச். ஸோ இது பண்ணும்போது சென்டர் ஃபுல்லாக கவர் ஆகிடும். அப்புறம் நம்ம அந்த சென்டரில் வந்து கொஞ்சம் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டோம், டபுள் கலர் அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃப்ளவரோட சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளூ கலரில் கிளாஸ் பீட்ஸ் வைக்க போகிறோம். இது கிளாஸ்னால் வந்து பிளாஸ்டிக் பீட்ஸ் தான், ஆனால் கிளாஸ் டைப்பில் அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ரெயின்போ ஷேடாகவும் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியுற மாதிரி இருக்குது. இந்த கலர் அதாவது நம்ம சாரியில் வந்து ஒரு மாதிரி கிரேயும் ப்ளூவும் கலந்த கலர், ரெண்டும் கலந்தனால லாவெண்டர் கலரில் தெரியுது. ஸோ நம்ம கிரேயும் ப்ளூவும் கலந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த ப்ளூ யூஸ் பண்ணுறோம். அண்ட் த்ரெட் வெளியே எடுத்துட்டு ஜஸ்ட் ரேண்டமாக இதை கை ஊசி வச்சு அப்படியே தைச்சி விட்டுடலாம். ஆர்டர் எதுவும் கிடையாது.
கேப் இருக்கிற மாதிரி, சாரி கேப் இல்லாத மாதிரி நல்லா நெருக்கிறமா இந்த பீட்ஸை மட்டும் அட்டாச் பண்ணிடலாம். ஒரு 4-5 பீட் வச்சோன்னா கிளஸ்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதை மாதிரி ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் அதில் இருக்கிற சென்டர் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து லீஃப், ஒரு ஃப்ளவருக்கும் 2 லீஃப் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். லீஃபுக்கு வந்து நான் வந்து நம்ம எப்பயும் பண்ணுவோம்ல டிஷ்யூ கிளாத் வச்சு, அந்த மாதிரி லீஃப் பண்ண போகிறோம். நெட் கிளாத் வச்சு பண்ண போகிறோம். ஆனால் நெட் கிளாத் வந்து அந்த சாரி கலருக்கு மேட்சிங்காக கொஞ்சம் சில்வர் கிரே மாதிரியான ஒரு கலரில் கிடைச்சிது. ஸோ அதிலே யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபுல் கிளாத்லேருந்து ஒரு ரிப்பன் மாதிரி பட்டையா நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் இப்போ 1.5 இன்ச்சுக்கு அகலத்துக்கு எடுத்திருக்கேன். நீளம் வந்து அந்த துணி இருக்கிற அளவில் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த நெட் கிளாத்தையோ டிஷ்யூ கிளாத்தையோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை தான் நம்ம பெட்டல் மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். எப்படி ஃபோல்ட் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் இருக்குது இல்லையா, ரொம்ப எக்ஸாக்டாக ஸ்கொயர்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்கொயராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 2 கார்னர்ஸ், 2 ஆப்போசிட் கார்னர்ஸை ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டிஷ்யூ கிளாத் தான் நல்லா ப்ரெஸ் பண்ணால் அப்படி நிற்கும். நமக்கு நெட் அவ்வளோவா இதாகாது, பட் ஓகே பண்ணணும்னா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபோல்டு சென்டருக்கு வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த ஃபோல்டு மறுபடியும் இங்கே வரணும். இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று மீட் பண்ணணும். ஓவர்லாப் பண்ண வேண்டாம், மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஷார்ப்பான எட்ஜ் பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு இதை மிச்சம் இருக்கிற துணியை வந்து ஃபோல்ட் பண்ணக்கூடாது, அப்படியே சுருக்கணும். இந்த மாதிரி சுருக்கி இங்கே ஒரு நூல் வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா ஒரு பெட்டல் ஃபார்மேஷன் வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து கை மாற்றி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கிரே கலர் த்ரெட் வச்சுருக்கோம்ல, அதை வச்சு ஒரு பூ கட்டுறதுக்கு எப்படி முடிச்சு போடுவோம் அந்த மாதிரி ஒரு 3 தடவை சுற்றிட்டு நாட்டு சிங்கிள் த்ரெட் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 நூலையும் ஒன்றா சேர்த்துட்டு மறுபடியும் நாட். இது மாதிரி ஒரு 7-8 லீவ்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இது செய்யும்போது கீழே இந்த இது இருக்கு இல்லையா, இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நூல் வரைக்கும் கட்டியிருக்கிற நூலை ஒட்டி கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு கேப் விட்டுக்கோங்க, இல்லைன்னா நூல் பிரிஞ்சிடும். இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 6 or 7 பெட்டல்ஸ் ரெடி பண்ணி நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணி, இந்த பெட்டல்ஸ் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த பெட்டல்ஸை வந்து நம்ம எங்கெல்லாம் லீஃப் வரைஞ்சிருக்கோமோ அங்கெல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை அட்டாச் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரொம்ப வெளியே தள்ளி இல்லாமல் இந்த லீஃபை ஒட்டி வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச், இந்த நாட் போட்டுக்கோல அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து இந்த நெட் கிளாத்தோ இல்லை டிஷ்யூ கிளாத்தோ அதே கலரில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த டிப்பில் ஒரு ஸ்டிச். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும், அப்போ தான் வந்து வெளியே தெரியாது. இதே மாதிரி இன்னொரு லீஃப் அட்டாச் பண்ணிடலாம். முடிச்சதுக்கப்புறம் இந்த இதை எப்படி கவர் பண்ணுங்கிறது காட்டுறேன். எங்கள் எண்டில் வந்து ரா எட்ஜஸ் இருக்குல்ல, இதை கவர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சாட்டின் ரிப்பன் வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 1/4 இன்ச் ரிப்பனை விட பாதி, அதாவது 1/4 இன்ச் ரிப்பனை விட அதுலேயும் பாதி சைஸ் ரிப்பன் இருக்குது. இந்த மாதிரி ரோல்ஸில் கிடைக்கும். இதை வந்து நம்ம இது மேலே யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீடில் வந்து நான் கேப்போட்டரா நீடில் நம்பர் 6 எடுத்திருக்கேன். ரிப்பனில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இதை இந்த நீடில்குள்ளே விட்டுலாம். இங்கே இந்த எட்ஜ் வந்து நல்லா இதாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டுக்குள்ளே ஈஸியாக போகும். நீங்கள் டேப்பஸ்ட்ரி நீடில் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். நான் இது ரிப்பன் ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால நீடில் கொஞ்சம் மெலிசாகவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இதில் உள்ளே போகிறதுக்கு சிரமமாக இருக்குது, பட் ஓகே போயிடுது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரிப்பனை கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டுட்டு இந்த நீடில் டிப்பை மறுபடியும் இது உள்ளே விடணும். இப்படி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வரும். இந்த லாங் ரிப்பனை அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த ரிப்பன் வந்து போய் லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஆப்போசிட் எண்டில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த இடம் இருக்குல்ல, இது மேலே கரெக்டாக இதை ஒட்டி, இங்கே நம்ம நூல் கட்டியிருக்கோம்ல அதை ஒட்டி நீடில் வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப இந்த சைடு இது மாதிரி போட்டுக்கலாம். மறுபடியும் இன்னொரு இது கொஞ்சம் கீழே இறக்கி இன்னொரு ஸ்டிச். இதை நீங்கள் க்ராஸாக போடுறதுனாலும் போடலாம், அதாவது இங்கிட்டிருந்து இப்படி ஒரு க்ராஸ், இங்கிட்டிருந்து எக்ஸ் மாதிரி அப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருக்குது, ரிப்பனும் குட்டியாக இருக்குதுனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா லீவ்ஸும் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ரிப்பன் ஒர்க்கையும் முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
இப்போ இந்த லீவ்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டோம். இந்த 2 ஃப்ளவருக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நம்ம ரேண்டமாக இந்த கர்தானா பீட்ஸ், அப்புறம் இந்த ரவுண்ட் பீட்ஸ், அப்புறம் பேர்ல் பீட்ஸ், ஒயிட் ஸ்டோன் இதெல்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் ரேண்டம் ஒர்க் பண்ணால் அது கொஞ்சம் ஃபில் ஆகும் இந்த இடம். இல்லைன்னா அந்த கேப்பாக இருக்கிறது அசிங்கமாக இருக்கும். ஸோ வந்து சும்மா நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடுவோம்ல, அதுலேயும் எல்லா மெட்டீரியலும் கலந்து யூஸ் பண்ணலாம். இந்த கர்தானா ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ரேண்டம் டைப்பில். அப்புறம் ஒரு பேர்ல் பீட் ஒன்று இருக்குது, நம்பர் 4 பேர்ல் பீட் ஒன்று. மறுபடியும் கொஞ்சம் கர்தானா. இது நீங்கள் எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த பேர்ல் பீடு, ரவுண்ட் பீடு, ஒயிட் ஸ்டோனு இதெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு தள்ளி தள்ளி ஒன்று அட்டாச் பண்ணிட்டு அதோட கேப்பில் கூட நீங்கள் இந்த கர்தானா போட்டு ஃபில் பண்ணலாம். நான் இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்று அட்டாச் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் போட்டுட்டு இங்கே ஒரு ரவுண்ட் பீட், இந்த ப்ளூ கலர் ரவுண்ட் பீட் இருக்குல்ல, இது ஒன்று. ஸோ இது மாதிரி எல்லாமே கலந்து நம்ம இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஒரு ஒயிட் ஸ்டோன் இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிப்போம். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறது சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், அது கேப்பில் இருக்கிற ஃபில்லிங் அது எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து இந்த ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஃபர்ன்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இங்கே இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ளவருக்கு மேலே கொஞ்சம் ஃபர்ன்ஸ் இருக்கிற மாதிரி, இந்த இடத்துல லீஃபுக்கு நடுவில் ஃபர்ன்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நம்ம பீட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பேர்லன்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். இது வந்து கோல்டன் கலரில் இருக்கும். 0.3 mm இதோட சைஸ். இதுவே வந்து 0.4, 0.5, 0.6 அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நம்பர்ஸ் கூட ஸ்ட்ரிங்கோட திக்னஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த 0.3 வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது, ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்குது. ஸோ இதை எடுத்திருக்கேன் நான். இதை ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு எவ்வளோ எடுக்கலாம், ஒரு 15 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 சென்டிமீட்டருக்கு எடுத்துகிட்டு இதை வந்து நார்மல் சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் சிசர் வச்சு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம இப்போ ஃபோல்ட் செய்யலாம். இதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 எண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு சென்டர் எடுத்துக்கோங்க. சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் வைக்கிற போகிற பீட்ஸ் வந்து இந்த ப்ளூ கலரும் கிரே கலரும் எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ வந்து கொஞ்சம் கிளாஸ் டைப்பில் இருக்குது, இந்த கிரே வந்து நார்மல் நம்ம ரவுண்ட் பீட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூ பீட் எடுத்துகிட்டு இது ஸ்ட்ரிங்கில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் இந்த வீடு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிடலாம். இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கீழே ஃபுல்லாக அப்படியே பின்னல் மாதிரி முறுக்கி விட்ட மாதிரி இருக்கும். எதர் இந்த கம்பியை சுற்றலாம், இல்லை அந்த பீட்ஸையும் இதை பிடிச்சிட்டு இந்த பீட்ஸை சுற்றினீங்கனாலும் இது நல்லா முறுக்கி வந்துடும். ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு இப்போ 2 ஸ்ட்ரிங்காக இருக்குல்லையே, அதில் ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு இந்த கிரே கலர் பீடு எடுத்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இதை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி இந்த கம்பியை மட்டும் முறுக்கணும். நல்லா ட்விஸ்ட் ஆகி வரணும். ட்விஸ்ட் பண்ண கீழே வரைக்கும் அந்த இது முறுக்கி போகுது பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்ததா இது 2ஐயும் சேர்த்து மறுபடியும் ஒருக்க ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கிரே பீடு. அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இதை ஃபோல்ட் பண்ணிட்டு இதை ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி ஃபார்மேஷனில் வந்திருக்கு அப்படின்னா, இது சென்டர் பீட், கொஞ்சம் கேப் விட்டு ஒரு கிரே கலர் பீட், மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு கிரே கலர் பீட். உங்களுக்கு இது 3 மட்டும் போதுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய பீட்ஸ் வேணும் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரத்துக்கு பிளைனாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இது 2 மட்டும் அடுத்த பீடு கொடுத்துக்கணும். இது மாதிரி நமக்கு எத்தனை வேணுமோ அது மாதிரி செய்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன், அதுவும் காட்டுறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா நான் 5 பீடு போட்டிருக்கேன். சென்டரில் ஒரு ப்ளூ கலர் பீட், அப்புறம் 2 கிரே, அப்புறம் 2 ப்ளூ. இது மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி செஞ்சு வச்சுட்டு இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபர்ன்ஸ் மாதிரி அங்கங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன், இதில் அது மாதிரி கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி பண்ணணுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சு அந்த ஃபர்னில் வந்து ஒன்று எடுத்துக்கலாம். கீழே வந்து எண்டு வரைக்கும் இந்த மாதிரி முறுக்கி விட்டுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு நோஸ் பிளேயர், இதுக்கு பேர் வந்து நோஸ் பிளேயர்னு சொல்லுவாங்க. கட்டிங் பிளேயர் மாதிரி தான். கட்டிங் பிளேயர்னா அந்த இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கும் நமக்கு. இது வந்து ரொம்ப ஊசியாக நோஸ் மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஜுவல் மேக்கிங்க்கெலாம் இது நிறையா யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு இதை வந்து ஒரு ரவுண்டாக ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஃபார்மேஷன் வந்துடும். அதாவது ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம கீழே வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு இடம் வேணும்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து வேணுங்கிற இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு அது கீழே இருக்கிறது வெளியே தெரிய வேணாங்கிறதுனால இதை லீஃப்குள்ளே வர மாதிரி வைக்கிறேன். ஸோ இப்படி எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அந்த ரிங் இருக்குல்ல, லீஃபு கடியில் இருக்குது. ஸோ அந்த ரிங்கை சேர்த்து லீஃபை சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு இடத்துல இந்த கம்பிலையும் அங்கங்கே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. கீழே மட்டும் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப தூக்கிட்டு இருக்கும், அது ஆடாக இருக்கும், ரொம்ப பிடிச்சி இருக்கும். அதனால் நடுவில் அந்த ஸ்டெம்ஸ்லையுமே அங்கங்கே ஒரு ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி எங்கெல்லாம் நமக்கு ஃபர்ன்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் ஃபுல்லாக வச்சு முடிச்சிடலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதில் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப ஃபேன்சியான க்யூட்டான ஒரு டிசைன் ரெடி ஆயிருக்கு. நம்ம இந்த ப்ரூச் ஒர்க் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிசைனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் லைக் இந்த பெட்டல்ஸ், அப்புறம் இந்த பீட்ஸு, அப்புறம் இந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கோல்டன் ஸ்ட்ரிங்ஸ், அது கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட சீனி பாசி ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்குது. அண்ட் இந்த டூல்ஸ் கூட கிடைக்குது. நம்ம யூஸ் பண்ணுற இந்த நோஸ் பிளேயர் இதுவுமே வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறதை யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் சீனி பாசி ஆன்லைன் ஸ்டோர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதில் லிங்க் இந்த வீடியோ கீழே ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு கேட்லாக் இருக்கும். அதில் வந்து அங்கே என்னென்ன மெட்டீரியல்ஸ் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருப்போம். அதிலே ரேட்டு, அதோட குவான்டிட்டி, வெயிட் எல்லாமே இருக்கும். அதுவும் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.